இந்த மகா சிவராத்திரிக்கு வெயிட் 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 சிவன் எல்லா பூவையும் வச்சுக்கிறாரு எக்ஸப்ட் தாழம்பூ. தாழம்பூ மட்டும் சிவராத்திரி அப்போ 3வது கால பூஜையில மட்டும்தான் சூடிக்கணுமா? அதுக்கு என்ன பெரிய வரலாற்று காரணம் இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் போட்டி ஏற்பட்டதான். நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி. அப்போ இதை தீர்மானிக்கிறதுக்காக சிவன் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்போ சிவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருப்பு பிழம்பா எழும்பி நிற்கிறாரு. என்னுடைய அடிமுடியை யார் முதல்ல பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்லியிருக்காரு. இதனால விஷ்ணு என்ன பண்றாரு, வராக அவதாரம் அதாவது பன்றி அவதாரம் எடுத்து அடியை காண்பதற்காக செல்கிறார். பிரம்மாவோ அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடியை காண்பதற்காக செல்கிறார்கள். பல கோடி ஆண்டுகள் ஆகியும் இவர்களால அடிமுடிய பார்க்க முடியல. விஷ்ணு உண்மையா வந்து ஒத்துக்கிறாரு, என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி. ஆனா பிரம்மா என்ன செய்யறாரு, சிவபெருமானோட சிறுசிலிருந்து விழுந்த தாழம்பூவை ஒரு சாட்சியாக கூட்டிட்டு வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு, முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த உண்மை சிவனுக்கு தெரிஞ்சதுனால அவரு சாபமிடுறாரு, இனிமே உனக்கு பூலோகத்துல கோவில்கள் இருக்காது அப்படின்னு சொல்லியும், இந்த தாழம்பூவை நான் சிறுசுல சூட மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. ஆனா தாழம்பூ வருத்தப்பட்டு என்னுடைய சாபத்திற்கான விமோக்ஷனம் வேணும் அப்படின்னு கேட்ட பொழுதுதான், நான் உன்னை சூடிக்கிறேன் ஒரே ஒரு நாள், அது இந்த மகா சிவராத்திரி அப்போ 3வது கால பூஜையில மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு விமோக்ஷனத்தையும் சிவன் கொடுத்தாராம். இப்போ தெரிஞ்சுதா? இந்த மாதிரி நிறைய டிவோஷனல் விஷயங்களுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.